வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் 173 யார் டைரக்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இப்போ கிளியரான அப்டேட்டை ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. அந்த அப்டேட்டை இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தலைவர் 173க்கு வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் முதல்ல வந்து நம்ம சுந்தர்சி டைரக்ஷனில் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சார் வந்து டீட்டெயிலாக ப்ளே பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர்சி வந்து இந்த படத்தோடலேருந்து விலகிட்டார். இப்போ இந்த படத்தை வந்து நம்ம சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நம்மளோட தலைவர் வந்து நடிக்க போகிறதா இப்போ அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் ஏ ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இந்த படத்துக்கும் நம்ம அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ண போகிறதா இதிலே அறிவிச்சிருக்காங்க. நம்மளோட கமலஹாசன் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படமாக, ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகிறதா இப்போ தெரியுது. நம்ம சிபி சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் டான்னு ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா 100 க்ரோஸ் கிளப்பில் வந்து அந்த படம் இணைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எஸ்கே கூடயே வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ண போகிறதா இப்போ நிறைய அப்டேட் வந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ அடுத்து வந்து நம்ம எஸ்கே கூட அவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறதாகவும் அவர் தான் லைனப்பில் இருக்கிறதாகவும் நிறையா அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து தலைவர் 173 அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறதா அஃபீஷியலாக அவர் சொல்லிட்டாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் மேபி வந்து நம்ம ரஜினிகாந்த்கிட்ட இவரை கொண்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு சொன்ன அந்த ஸ்டோரி லைன் ரஜினிகாந்த் பிடிச்சோடனே இந்த படத்தை வந்து பிளான் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து இந்த அண்ணாமலை பாட்சா இந்த மாதிரிலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாரோ அந்த மாதிரி இந்த படம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த தலைவரோட பழைய விண்டேஜை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான பல சீன்ஸ்கள் வந்து கண்டிப்பாக வைப்பார். குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம டான் படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் அவங்க அப்பாவோட சென்டிமெண்ட் காட்சியை பக்காவாக வந்து பண்ணது தான். குறிப்பாக வந்து நம்ம சமுத்திரக்கனி பக்காவாக செட் ஆகிருப்பார். அந்த கிளைமேக்ஸ் ஒரு போர்ஷனுக்காக தான் அந்த படம் வேறு லெவலில் போச்சு. இந்த படத்தையும் அந்த சென்டிமெண்ட் எமோஷன்லாம் வேறு லெவலில் கனெக்ட் பண்ணி நம்ம அந்த சூப்பர் ஸ்டாருக்கு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் கொடுப்பாருன்னு நம்புவோம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க காம்போவை பற்றி நினைக்கிங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் பற்றி என்ன இருக்குது, இந்த படத்துக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.